ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ரொம்ப ஷாக்கிங் அண்ட் பிரேக்கிங்கான அப்டேட் தான். இதை பற்றி ஃபியூ டேஸாகவே டாக்ஸ் போயிட்டுருக்கு. நம்மளுமே அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சுர்ஜித் இப்போ கரண்டாக சந்திரகம் சீரியலில் சீனு அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு வராரு. அவர் சீரியல்லேருந்து விலகிறதா வந்து லைட்டாக நிறைய அப்டேட்ஸ் வந்து வர வந்துச்சு. ஏன்னா அவருமே வந்து சொல்லியிருந்தார், அந்த மாதிரி தான் அவர் கொடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இந்த சீரியல் அவர் வெயிட் பண்ண போகிறதா. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். காட் டஸ் எவ்ரி திங் ஃபார் எ ரீசன். ஸோ எல்லாமே காரணத்துக்காக தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் யூ ஆல் தட் ஐ ஹவ் குவிட் ஃப்ரம் எ ஃபேமிலி சந்தியாராகம். ஐ வேல்யூடு மோர் தென் மை ஓன் ஃபேமிலி. தேங்க்ஸ் டு த டைரக்டர், ப்ரொடியூசர், ஜி தமிழ் அண்ட் co-authors, technician and all the fans for believing in me, supporting me, molding me and allowing me to perform at this level and helping me improve both as an actor and as a human being. Love you all and I hope I get the same love and support going forward in future endeavors. ஸோ இவங்க சந்திரகம் சீரியல்லேருந்து அஃபிஷியலாக குயிட் பண்ணிக்கிறதா அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஃபேமிலி நான் குயிட் பண்ணுறேன், என்னோட ஓன் ஃபேமிலிக்கும் மேலே இவங்க, அது மட்டும் இல்லை டேரக்டர் அப்புறம் டீம் co-authors எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கும், என்னை மோல்ட் பண்ணுறதுக்கு உதவுனதுக்கும், நானாக நடிக்கிறதுக்கு, என்னை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணிங்களே, என்னை நீங்கள் ரசித்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஆக்டராகவும் ஒரு ஹியூமன் பீயிங்காகவும் என்னை வந்து இம்ப்ரூவ் பண்ண வச்சுருக்கீங்க. ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ஃபியூச்சர்லேயும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்ன ரீசனுக்காக அவங்க குயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்டேட் தரல. பட் ஆனால் அவங்க ஒரு சில போஸ்ட்லாம் பார்க்கும்போது ஏதோ அங்கே டீமில் ஏதோ இஷ்யூஸ், அதனால தான் வந்து அவங்க குயிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவர் வந்து இந்த போஸ்ட்டுக்கு முன்னாடியும் அப்புறம் வந்து ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி டவுட் வந்துச்சு. கண்டிப்பாக சீனு கேரக்டரை வேறு யார் பண்ணாலும் இந்த லெவலுக்கு வருமானதில்லை. பிகாஸ் அந்த லெவலுக்கு ரசிச்சாங்க ஃபேன்ஸ். உங்களை சீனு அவருமே அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணார். இந்த நியூஸ் வந்து 4-5 நாள் வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண முடியல, நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. நியூஸ் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டதுமே இப்போ இது அஃபிஷியலாகவே இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்க இனிமேல் வந்து சினிமா ஆக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். யாரெல்லாம் மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு பதிலாக யார் இந்த பிளேஸ்க்கு வந்தால் நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.